மார்க் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிப்போம். மார்க் 13:5-6 வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். வார்த்தை சொல்லுகிறது, இவையெல்லாம் சம்பவிக்கும் பொழுது முடிவு உடனே வராது. ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு ஆண்டோட வருகை குறித்ததான காரியங்களை குறித்து அறிவிக்கப்படுகிற பொழுது நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். எது சரியான உபதேசம், எது சரியான தீர்க்க தரிசனம், எது சரியான வார்த்தை என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானம், அந்த பகுத்தறிகிற ஆவி நமக்குள்ள கடந்து வரணும். இந்த கடைசி காலங்களிலே அநேகர் எழும்பி வஞ்சிக்கிறார்கள். ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவனோ வெல்லாதபடி தன்னை காத்துக் கொள்ளும்படியாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய ஒரு காலம். இந்த காலகட்டத்துக்குள்ளாக தேவ சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற நாங்கள், உம்முடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாங்கள் எப்பொழுது வெளிப்பாயிருக்க, எப்பொழுது ஆயத்தமாயிருக்க, எப்பொழுதும் எச்சரிக்கையாயிருக்க இந்த நாளிலே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே பிரதான தூதனோடு ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். எப்பொழுது கர்த்தரோடு கூட இருப்போம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய வருகை, முதலாவது வருகை ரகசிய வருகையாயிருக்கும். ஆண்டவருடைய வருகை ரகசிய வருகையில் கிறிஸ்துவினுடையவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ரகசிய வருகையில் கர்த்தருடைய சபை எடுத்துக் கொள்ளப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரகசிய வருகையில் நடக்கிற காரியம் ஒன்று, முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்தவர்களாய் இருந்து மரித்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவ பெயர்களை வைத்து மரித்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், கிறிஸ்துவுக்குள் நீதியை நிறைவேற்றினவர்கள், கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள். அவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற, ஆயத்தமாயிருக்கிற, எச்சரிக்கையாயிருக்கிற, விழிப்பாயிருக்கிற கர்த்தருடைய சபை, மனவாட்டி சபை ஆண்டவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் பின்பதாக 7 வருடம் உபத்திரவ காலம். ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு பின்பதாக நடக்கிற காரியம் 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம். முதல் 3.5 ஆண்டுகள் உபத்திரவ காலம். அதற்கு பிந்தின 3.5 ஆண்டுகள் மகா உபத்திரவ காலம். அந்த காலங்களிலே அந்தி கிறிஸ்து தோண்டி அநேகரை வஞ்சித்து அநேக காரியத்தில் எழும்புவார். அதன் பின்பதாக ஆண்டவருடைய பகிரங்க வருகை வெளியரங்கமாய் கடந்து வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பகிரங்க வருகை எப்படி கடந்து வரும்? சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போ. எப்படி ஆண்டவர் ஒலிவ மலையில நின்று கொண்டு ஆண்டவர் எப்படி சீசர்களுக்கு வருகையின் நாட்களை குறித்து பிரசங்கித்தாரோ, அதே போல ஆண்டவருடைய பகிரங்க வருகையிலோ இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்கள் ஒலிவ மலையில் கடந்து வரும். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் இறங்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். ஒலிவ மலை தன் நடு மையத்திலே, ஒலிவ மலை தன்னுடைய நடு மையத்திலே கிழக்கு மேற்காக இரண்டாக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆட்சால் மட்டும் போகும். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய பகிரங்க வருகையில நடக்கிற காரியம் என்பது ஆண்டவருடைய பாதம், இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம் ஒலிவ மலையில் வந்து இறங்கும். ஒலிவ மலையில என்றைக்கு ஆண்டவருடைய பாதம் இறங்குகிறதோ அன்றைக்கு ஒலிவ மலை நேர் இரண்டாக, செங்குத்தாக இரண்டாய் பாதியாக பிரியும்.
அது ஒரு பாதி வடபுறத்திலோ ஒரு பாதி தென்புறத்திலும் அந்த காரியம் சாயோ. ஒரு பகுதி இருளுக்கு நேராக கடந்து போகும், ஒரு பகுதியில் சூரியன் அது அந்தகாரப்படும், இன்னொரு பகுதியில் சூரியன் வெளிச்சத்துக்கு நேராய் கடந்து வரும். 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போ. 14:9 வசனம். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அப்பொழுது கர்த்தர் பூமியின் மீதெங்கும் ராஜாவாய் இருப்பார். அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார். அந்நாளிலே ஒரே கர்த்தர் இருப்பார். அவருடைய நாமமும் ஒன்றாய். நல்ல கவனிக்கணும். அந்த நாளிலே ராஜாந்தி ராஜாவாய் நியாயாதிபதியாய் கர்த்தர் இரண்டாவது வருகையில கர்த்தர் கடந்து வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்க்க வேண்டிய காரியம் ஒன்று, கர்த்தருடைய வருகை எதிர்பார்க்கணும். இரண்டாவது, கர்த்தருடைய நியாய தீர்ப்பை எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நியாய தீர்க்கும்படியாக அவர் இரண்டாவது வருகையில பகிரங்கமாய் நியாயாதிபதியாய் கர்த்தர் வெளிப்படுவார். இந்த நியாய தீர்ப்பு என்பது யாருக்காக வருகிற நியாய தீர்ப்பு? அல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே முதலாவது வருகை ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போ. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆனபடியினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இவர்கள் இரண்டாவது வருகையில் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வார்கள். முதலாவது வருகையில் ரகசிய வருகையில் பிரவேசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பி இவர்கள் தேவ சமூகத்துக்குள்ளே கடந்து போவார்கள். ஆண்டவருடைய பகிரங்க வருகையில நியாய தீர்ப்பு கடந்து வரும். யாருக்கு நியாய தீர்ப்பு கடந்து வரும்? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே. நல்லா கவனிக்கணும். பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்களுடைய இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் செய்யாமலும் எதுவரைக்கும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இவர்கள் யார்? இந்த பூமியிலே இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், இந்த பூமியிலே ஆட்டுத்தோலை போர்த்து திரிந்தவர்கள், இந்த பூமியிலே பவுவர் நாட்களோ நெருக்கங்களிலும் குகைகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். இவர்கள் தேவ சமூகத்தில் கடந்து வந்து, ஆண்டவரே எதுவரைக்கும் எங்கள் இரத்தத்திற்காக நியாயம் தீர்ப்பு செய்யாமல் இருப்பி. அநேக மிஷனரிமார்கள் இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். அநேகருடைய மிஷனருடைய பிள்ளைகளுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டு இருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் எந்த விதமான தவறு செய்யாதபடி கர்த்தருடைய நாமத்துக்காய் ஊழியத்துக்காய் தன் ரத்தத்தை பூமியிலே சிந்தி இருக்கிறார்கள். இவர்களுக்கு நியாய தீர்ப்பு நாள் ஒன்று காத்திருக்கிறது. நியாய தீர்ப்பு நாள் காத்திருக்கிறது. அந்த இரத்த சாட்சியாய் மரித்த பரிசுத்தவான்கள் கதறுகிறார்கள். எங்களுடைய இரத்தத்திற்காக, பூமியில சிந்தப்பட்ட இரத்தத்திற்காக எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் இருப்பு, எதுவரைக்கும் பழி வாங்காமல் இருப்பு என்ற இரத்தம் ஆண்டவரை நோக்கி கதறுகிறது. ஆண்டவர் நோக்கி கதறுகிறது. அவர்களுக்கென்று ஒரு நியாய தீர்ப்பு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் நியாயாதிபதியாய் கடந்து வருகிறார். நியாய தீர்ப்பு நாட்களுக்கு முன்பதாய், நியாய தீர்ப்பு நாட்களுக்கு முன்பதாய் ஆண்டவர் வாய்ப்புகளையும் தருணத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அவன் எப்பேற்பட்ட கொலைகாரனாய் இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவியாய் இருக்கலாம், எப்பேற்பட்ட குற்றத்தை செய்தவனாய் காணப்படலாம். ஆனால் நியாய தீர்ப்பு நாட்கள் வரைக்கும் கர்த்தர் அவருக்காய் மனம் திரும்பும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாய்ப்புகளையும் தருணத்தை கொடுக்கிற ஆண்டவர் குற்றம் செய்தவனை, கொலை செய்தவனை, ரத்தம் சிந்தினவனை முற்றிலுமாய் அழிக்குவதற்காய் ஆண்டவர் பூமிக்கு கடந்து வரல. ஆண்டவர் பூமிக்கு கடந்து வந்த காரியம் இந்த நாளிலே எல்லாரும் ஒருவராகிலும் கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காய் ஆண்டவருடைய வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறபடி தன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் தாமதியாதபடிக்கு ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காய் அவர் தாமதமாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எருசலேமே எருசலேமே. இந்த நாளிலே எருசலேமை பார்த்து ஆண்டவர் கதறினார், உனக்கு கொடுத்த இந்த நாளிலாவது நீ சமாதானத்துக்கு ஏற்றவர்களை, ரட்சிப்புக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும்.
ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஒருவரும் கட்டு போய்விடக் கூடாது என்பதற்காய். ஆனாலும் மனம் திரும்ப மாட்டோம் என்று துணிகரமாய் நிற்கிறவர்கள், ஆனாலும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு துணிகரமாய் இருக்கிறவர்களுக்காய் நியாய தீர்ப்பின் நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள், நல்ல கவனிக்கணும், அப்பொழுது தம்முடைய பலத்த செய்கைகளில் அதிகமானவளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். ஆண்டவருடைய செய்கைகளில் பலத்த செய்கை, பலத்த ஊழியோ, அந்த காரியம் எங்க அநேக காரியங்கள் செய்யப்பட்ட பட்டணத்துல ஜனங்கள் மனம் திரும்பல. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத ஊழியங்கள் அல்ல, தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத சுவிசேஷங்கள் அல்ல, இங்க வராத எச்சரிப்பின் வார்த்தைகள், எச்சரிப்பின் செய்திகள், இங்க நடைபெறாத ஊழியங்கள் அல்ல. ஒருவேளை வட மாநிலத்தில் அது அறிவிக்கப்படாமல் இருக்கலாம், வட மாநிலத்தில் அது தெரிவிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் இங்கே அநேக ஊழியங்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், பலத்த செய்கையை செய்த பட்டணத்தில், பலத்த ஊழியங்கள் நடந்த பட்டணத்தில் ஜனங்கள் மனம் திரும்பாதை கண்டு அவளை பார்த்து சொன்னார், கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள், பலத்த ஊழியங்கள், பலத்த காரியங்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் மனம் திரும்பி ரெட்டுடுத்தி அவள் சாம்பலில உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்களே, மனம் திரும்பி இருப்பார்களே. வட இந்திய பகுதியில் இன்னைக்கும் அதுதானே நடக்கிறது. அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்ட பொழுது ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் மனம் திரும்புகிறார்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் கூட்டம் கூட்டமாய் கடந்து வருகிறார்கள். ஆனால் இங்கே இத்தனை செய்தி அறிவிக்கப்பட்டோ, இத்தனை வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டோ, ஜனங்கள் என்னோ இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு துணிகரமாய் கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கோ துணிகரமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற பட்டணத்தை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கோ சொல்லுகிறேன். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்ப நகுமே, நீ பாதாளத்தில் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும். சோதோமில் ஒரு பெரிய எச்சரிப்பின் வார்த்தை கடந்து போகல, சோதோமில் ஒரு பெரிய செய்தி கடந்து போகல. ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ளாக இங்க ஆனால் உங்கள் மத்தியில் அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டது. நியாய தீர்ப்பு நாளிலே வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சோதோமுக்கு நேரிடுவதை காட்டிலோ, அங்க பாருங்க, சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கோ, லகுவாயிருக்கோ. நியாய தீர்ப்பு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் அந்த நியாய தீர்ப்பை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும், எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம நியாய தீர்ப்பை ஆவலாய் எதிர்பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அவன் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. நாம் ஆசிக்கு கேட்ட சங்கீதம் 9ஆம் சங்கீதத்தில் அது தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில் வருகிற பொழுது என்ன நடக்கும், அவர் எப்படி வருவார் என்று எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் அந்த 9வது சங்கீதம். அங்கே சொல்லப்படுகிறது, நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். 7ஆம் வசனம், கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். 12ஆம் வசனம், இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்கிற பொழுது பரிசுத்தவான்கள் கதறி, என் இரத்த பழிக்காக நீ எப்பொழுது நியாயம் செய்வீர் என்று அதை கதறுகிற பொழுது, இரத்த பழிகளை குறித்து அவர் விசாரிக்கிற பொழுது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை கூப்பிடுதலை அவர் மறவா. 16ஆம் வசனம், கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். 19ஆம் வசனம், எழுந்தருளும் கர்த்தாவே,
மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உடைய சமூகத்துல நியாயம் தீர்க்க கடவர்கள். ஆமென். அல்லேலூயா. நியாய தீர்ப்பின் நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த நியாய தீர்ப்பை நாம் எதிர்பார்க்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிற பொழுது 1 கொரிந்தியர் 3:13 வாசிக்கிற பொழுது அங்க சொல்லப்படுகிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:13. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். நாளானது, நியாய தீர்ப்பின் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அது அக்கினியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது அக்கினியாலே பரிசோதித்து அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போலிருக்கும். அல்லேலூயா. நாளானது விளங்க பண்ணும். கர்த்தர் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாய், நியாயாதிபதியாய் நியாய தீர்ப்பு செய்யும்படியாய் கர்த்தர் வருகிறார். ஆமென். அல்லேலூயா.